அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, the Legrangian Hamiltonian important formulas என்னன்னா, நம்ம அதுல இருந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, லெக்ராஞ்சியன் இருந்து ஹாமில்டோனியன், ஹாமில்டோனியன் இருந்து லெக்ராஞ்சியன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா, the Legrangian என்ன எழுதுனா, the Legrangian L equal to ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா T minus V. Tனா என்னன்னா kinetic energy, Vனா potential energy. ஸோ இதுதான் என்னன்னா ஒரு லெக்ராஞ்சியன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னா, நம்ம என்ன இங்கே பார்க்குறோன்னா த லெக்ராஞ்சியன். இங்கே என்ன பார்க்கலாம்னா த ஹாமில்டோனியன். அப்படியே சைமல்டேனியஸாக பார்க்கலாம். த ஹாமில்டோனியன் ஸோ ஹாமில்டோனியன். இப்போ ஹாமில்டோனியன் எப்படி யூஸ்வலாக டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, இன் ஜென்ரலாக த ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு த kinetic energy plus the potential energy. இதுதான் ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன். இது லெக்ராஞ்சியன். லெக்ராஞ்சியன் kinetic energy minus potential energy. ஹாமில்டோனியன் kinetic energy plus potential energy. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரலாக வராது. ஃபர்ஸ்ட் ஜென்ரலைஸ்டு மொமெண்டா என்னன்னு தெரியும்னா, இந்த ஜென்ரலைஸ்டு மொமெண்டா ஆஃப் த ith பார்ட்டிகல் என்ன சொல்லணும்னா ஆர் ஜெட் பார்ட்டிகல் தட் would be equal to dou L by dou எக்ஸ் டாட். ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தேவை. இப்போ லெக்ராஞ்சியன் கொடுத்துட்டு ஜென்ரலைஸ்டு மொமெண்டா என்னன்னு கேட்டாங்கன்னா dou எக்ஸ் டாட். சப்போஸ் இங்கே பி எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா மொமெண்டம், இங்கே பி ஒய்ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா பி ஒய் ஈக்குவல் டு இட்ஸ் அ பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் dou எல் பை dou ஒய் டாட். இதுதான் ஒய் டைரக்ஷனல் மொமெண்டம், எக்ஸ் டைரக்ஷனல் இந்த ஜென்ரலைஸ் மொமெண்டம். ஒன்ஸ் லெக்ராஞ்சியன் தெரிஞ்சு உங்களுக்கு வாட் இஸ் அ லீனியர் மொமெண்டம் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டி பை டிடி ஆஃப். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இது என்ன செய்யணும், அதோடைய கொடுத்துருக்க பார்ட்டிகளோட டைனமிக்ஸை சொல்லும். dou எல் பை சப்போஸ் ஒன் டைமென்ஷன், இப்போ நான் எழுதுறது எல்லாமே ஒன் டைமென்ஷனில் எழுதுறேன். dou எக்ஸ் டாட் மைனஸ் dou எல் பை dou x. இதுதான் என்னன்னா the Lagrangian equation of motion. ஸோ ஒரு பார்ட்டிகல் லெக்ராஞ்சியன் கொடுத்துட்டு வாட் இஸ் டைனமிக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பார்ட்டிகளோட டைனமிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒய் டைரெக்ஷனில் தேவை, ஏன்னா லெக்ராஞ்சியன் வந்து ஜென்ரலாக இந்த கைனடிக் எனர்ஜி 3 டைமென்ஷனில் இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி 3 கோஆர்டினேட்டட் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போனா நமக்கு லெக்ராஞ்சியன் y coordinate என்னன்னு கேட்டாங்கன்னா what is the dynamic in the y axis or y another coordinate system என்னன்னு கேட்டாங்கன்னா dou L by dou y dot minus dou L by dou y. அதுக்கப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது லெக்ராஞ்சியன். இங்கே எழுதுகிற லெக்ராஞ்சியன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இந்த லெக்ராஞ்சியன், ஏன்னா நம்ம லெக்ராஞ்சியன் சிம்பிளாக எழுத முடியாது, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சம்திங். என்னென்ன ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணிங்கன்னா பொசிஷன் கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் டாட்னா மீனிங் என்னன்னா டிஎக்ஸ் பை டிடி, த டெரிவேட்டிவ் ஆஃப் த பொசிஷன், அது வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைமை எக்ஸ்பிளிசிட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு, அப்போனா கைனடிக் எனர்ஜி எதை இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டாட். இது வந்து என்னன்னா இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டாட். பொட்டன்ஷியல் எனர்ஜி இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்லி த கோஆர்டினேட் எக்ஸ். இது வந்து ஒன் டைமென்ஷனல். அப்படின்னா ஒரு லெக்ராஞ்சியன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஒரு லெக்ராஞ்சியன் எழுதணும்னா as a function of x, x dot t, இதை மூணு பொறுத்து தான் எழுத முடியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இது கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ ஹாமில்டோனியன் வாங்க. ஹாமில்டோனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ அதை எழுதிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இதில் எழுதுனீங்கன்னா ஸோ நான் இங்கேயாச்சு ஃபர்ஸ்ட் என்னன்னா த ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னென்னு எழுதிக்கிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். த ஃபர்ஸ்ட் ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னா த q டாட், சப்போஸ் ஒன் டைமென்ஷனாக இருந்தால் அது எக்ஸ் டாட்னு சொல்லலாம். த கோஆர்டினேட் எவல்யூஷன், அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து அதனுடைய பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, தட் வில் பி ஈக்குவல் டு த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஹாமில்டோனியன் with respect to the momentum. இதுதான் என்னன்னா
the first Hamilton equation of motion. The next Hamilton equation of motion is the p dot. ஒரு momentum எப்படி evolve ஆகுது டைம் பொறுத்து, ஒரு பார்ட்டிகளோட momentum எப்படி வேரி ஆகுது, அது இன் ஜெனரல் என்ன p டாட்னு சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் அதை வந்து என்னன்னு சொல்லலாம் dp by dt. அதான் டைம் டெரிவேட்டிவ் டாட்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே q டாட்ங்கிறது dq by dt இந்த இங்கே எழுதியிருக்கிறது. ஸோ dp by dt அது ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த பொசிஷன் கோஆர்டினேட். இதுதான் என்னன்னா the Hamilton equation of motion. சப்போஸ் ஒன் டைமென்ஷன், அதாவது ஒரு பார்ட்டிகல் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அதை வந்து என்னன்னா ஒன் டைமென்ஷன் 1Dன்னு சொல்லுவோம். அது மீனிங் என்னன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இப்போ மூவ் பண்ணுதுன்னு வச்சுங்க ஒரு ஃப்ரீ பார்ட்டிகல். அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா இங்கே q டாட்டுக்கு பதிலாக என்ன வரும்னா the x dot is equal to இது என்ன வரும்னா dou h by எக்ஸ் டைரக்ஷன் இருக்கிறதால இங்கே வந்து the momentum in the x direction dou px. அதே போல் உங்களுக்கு இந்த மொமெண்டம் எப்படி எவால்வ் ஆகும்னா டைமை பொறுத்து px டாட். ஸோ அந்த மொமெண்டம் வந்து டைமை பொறுத்து எப்படி வேரி ஆகுது, தட் would be equal to நெகட்டிவ் ஆஃப் dou h by dou x. இதுதான் என்னென்ன இங்கே கோஆர்டினேட் பதிலாக என்ன வரும்னா x. ஸோ இதுதான் வந்து ஒன் டைமென்ஷன். இதே போல் நீங்கள் 3 டைமென்ஷனுக்கு ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இதுதான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹாமில்டோனியனில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹாமில்டோனியன் அஸ் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா ஹாமில்டோனியன் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக என்ன சொன்னோன்னா இட்ஸ் என்ன சொன்னோன்னா the kinetic energy plus potential energy சொன்னோம். பட் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப், ஏன்னா இங்கே Lagrangian இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் வெலாசிட்டி டைம்னு சொன்னோம். ஸோ ஹாமில்டோனியன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன். ஆனால் இங்கே வெலாசிட்டி வராது, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மொமெண்டம் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. எக்ஸ்பிளிட்டாக டை இருக்கலாம், தட் ஷுட் பி ஈக்குவல் டு. அப்போனா இங்கே கைனடிக் எனர்ஜி எதை பொறுத்து இருக்குன்னா பின்னு எழுதணும், அதை வந்து பியாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அதை எப்படி எழுதுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ப்ளஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ஷேர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பிளிட்டாக டைம் இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டினா இல்லாத இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ரெண்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹாமில்டோனியன் லெக்ராஞ்சியன். கண்டிப்பாக ஜென்ரலைஸ்டு மொமெண்டம்னா என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதை வந்து ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணது, லெக்ராஞ்சியன் அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் வெலாசிட்டி டைம். ஹாமில்டோனியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதனுடைய ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அது ஒவ்வொரு டைரக்ஷன், அதாவது ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் எப்படி எழுதணும். த ஹாமில்டோனியன் அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன், இது மொமெண்டம் px. ஆக்சுவலி இது வந்து மொமெண்டம் அண்ட் தென் டைம். இங்கே வந்து வெலாசிட்டி வராது, இங்கே மொமெண்டம் வரும். ஸோ இந்த ரெண்டு மெயின் டிஃபரன்ஸாக உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம பண்ணலாம். நான் எந்த ப்ராப்ளம் எடுத்துக்க போகிறேன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டில் இருந்து ஒரு கொஷின், சிம்பிளான கொஷின் தான். இங்கே பாருங்கள், இது வந்து நெட் கொஷின் நிறைய இருக்குது. இங்கே 42வது கொஸ்டின் வந்து the Hamiltonian of the relativistic particle of mass m momentum h is given by இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிடலாம். நாம என்ன கொடுத்துருக்கோன்னா the Hamiltonian for the relativistic particle that would be equal to கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம் square root of p square plus m square square root of p square plus m square plus என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள் v of x. ஸோ இதுதான் ஹாமில்டோனியன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா சி த கரஸ்பாண்டிங் லெக்ராஞ்சியன் என்ன கேட்டிருக்காங்க. இது லெக்ராஞ்சியன் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம் ஆன்சரை. நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ லெக்ராஞ்சியன், வாட் இஸ் த லெக்ராஞ்சியன்? இப்போ ஹாமில்டன் கொடுத்துட்டு லெக்ராஞ்சியன் கேட்கறதால நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நமக்கு எல்லா ஈக்குவேஷனும் மேலே சொல்லியிருக்கேன். எப்படி அப்ரோச் பண்ணது நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் த ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள். த ஹாமில்டோனியன் அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் பி மொமெண்டம் எக்ஸ். இங்கே தான் அதை தான் நம்ம சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி கொஞ்சம் போயிட்டு பார்த்தீங்கன்னா த ஹாமில்டோனியன் அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் பி அண்ட் எக்ஸ். இங்கே வந்து எக்ஸ் டாட்டுங்கிற ஒரு அதாவது வெலாசிட்டிங்கிற ஒரு டேர்ம் இருக்காது ஹாமில்டன் ரைட் பண்ணும்போது. அப்போனா இதை லெக்ராஞ்சியனாக கன்வெர்ட் பண்ணுனா நம்ம என்னவா எழுதுனா அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் லெக்ராஞ்சியனே எழுதும்போது என்ன எழுதுனா எக்ஸு எக்ஸ் டாட்டு, இது ஒன் டைமென்ஷன் இருக்கிறதால எக்ஸ் எக்ஸ் டாட்டு டீன்னு எழுதணும். டி இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டி நான் விட்டுடலாம். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக நீங்கள் ஆன்சரை பார்த்தோன்னே ஒரு கெஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரலாம். எல்லாத்துலேயும் எக்ஸ் அண்ட் எக்ஸ் டாட் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுத போகிறோம். எழுதிட்டு
இந்த ஹாமில்டோனியனுக்கு லெக்ராஞ்சியனுக்கு ஒரு ரிலேஷன் நான் சொல்லலை. ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா த சம் ஓவர் சப்போஸ் ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து என்னென்னா எக்ஸ் டாட் ஐ பிஐ மைனஸ் த லெக்ராஞ்சியன். இதுதான் ஹாமில்டோனியனுக்கு லெக்ராஞ்சியனுக்கு உள்ள ரிலேஷன். இங்கே வந்து யூஸ்வலாக என்னென்னா எக்ஸ்ஐன்னு போடுறது போல் q டாட் ஐன்னு வச்சுங்க. ஸோ q டாட் ஐனா த வெலாசிட்டி கோஆர்டினேட் டைம்ஸ் த மொமெண்டம். அது வந்து சப்போஸ் இதை வந்து ஒன் டைமென்ஷனில் எழுதுனா எப்படி எழுதலாம்னா இந்த 1D எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னா வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த ஹாமில்டோனியன் லெக்ராஞ்சியன் கேட்டாங்கன்னா த ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு ஒன் டைரக்ஷனாக ஒரே கோஆர்டினேட். இந்த ஐ வந்து என்ன செய்யணும்னா எக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ அப்போனா qx டாட் pxன்னு எழுதலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே என்ன எழுதலாம்னா இந்த x டாட் இந்த வெலாசிட்டி டைம் த px மைனஸ் த லெக்ராஞ்சியன். இதுதான் அதுக்கான ரிலேஷன். சப்போஸ் எனக்கு லெக்ராஞ்சியன் வேணும்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். த லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் px மைனஸ் ஹாமில்டோனியன். இது இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்படி எழுதிடலாம். இப்போ நமக்கு என்ன சால்வ் பண்ண போகிறோன்னா நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இதுதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம். இதை கொஞ்சம் ஹைலைட்டர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம். இதில் எப்படி நம்ம வந்து எழுதுறது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா த லெக்ராஞ்சியன் எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கன்வர்ஷன் ஃபார்முலா என்னென்னா த லெக்ராஞ்சியன் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் பிஎக்ஸ். நம்ம அதை எழுதிக்கலாம். த லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்னா ஒன் டைமென்ஷனுக்கு தான் எக்ஸ் டாட் பிஎக்ஸ் த மொமெண்டம் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் மைனஸ் த ஹாமில்டோனியன். ஆனால் எனக்கு என்ன வரணும்னா லெக்ராஞ்சியன் அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னவா இருக்குன்னா எக்ஸ் டாட் டின்னு வரணும். எனக்கு என்னன்னா இங்கே எக்ஸ் டாட் இருக்கு. ஆனால் இந்த பிஎக்ஸை வந்து எக்ஸ் டாட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா என்னுடைய ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் டைனமிக் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் என்ன செய்யலைன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹாமில்டோனியன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹாமில்டோனியன் இந்த ப்ராப்ளத்தை இங்கே பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னா இந்த எக்ஸ் டாட் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். ஹாமில்டோனியன் தெரிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் த எக்ஸ் டாட், அதாவது பொசிஷனோட டைம் எவல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த பார்ட்டிகல் தோ ஹச் பை தோ பி. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போனா ஈஸியாக எக்ஸ் டாட் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு பி எக்ஸ் டாட்டை மாற்றிக்கலாம், எக்ஸ் டாட்டை பியை மாற்றிக்கலாம். இப்போ இதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் டாட் ஈக்குவல் டு என்ன செய்யலைன்னா தோ பை தோ பி. இங்கே ஹாமில்டோனியன் என்ன இருக்கோ அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க நியூமரேட்டரில். தோ ஹச் பை தோ பி. ஹாமில்டோனியன் என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு இருக்க ஹாமில்டோனியன். இப்போது ஃபர்ஸ்ட் என்ன இந்த டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா இந்த தோ பை தோ பி இந்த டேர்மில் ஆக்ட் ஆகும். இந்த டேர்மில் ஆக்ட் ஆச்சுன்னா இது ஹோல் பவர் 1/2. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோல் பவர் 1/2 டைம்ஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் 1/2 minus 1 என்ன வரும்னா மைனஸ் ஆஃப். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மோட டெரிவேட்டிவ். அது பவர் டெரிவேட்டிவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளார ஆர்குமெண்ட் டெரிவேட்டிவ் பண்ணால் என்னென்னா டைம்ஸ் 2p. இது உள்ளார டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா பி ஸ்கொயருக்கு வந்து 2p வரும் ப்ளஸ் எம் ஸ்கொயர். எம் மாஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட், அது 0 ஆகிடும். அதனால் 2p + 0. ஃபஸ்ட்டு பவரை பண்ணும், அதுக்கப்புறம் உள்ளார பண்ணும். ஃபஸ்ட்டு பவரை பண்ணால் 1/2 முன்னாடி வரும், இங்கே மைனஸ் ஆஃப் வரும். இங்கே வந்து நெக்ஸ்ட் இந்த தோ பை தோ பி எது மேலே ஆக்ட் ஆகுனா இது இந்த பொட்டன்ஷியல் மேலே ஆக்ட் ஆகும். ஆனால் பொட்டன்ஷியல் டிபெண்ட் ஆன் த கோஆர்டினேட் ஒன்லி. இங்கே இட்ஸ் டிபெண்ட் ஆன் த எக்ஸ் மொமெண்டத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதனால் இந்த டெரிவேட்டிவ் என்ன ஆகிடும்னா +0. ரெண்டாவது டெரிவேட்டிவ் 0 ஆகிடும். ஸோ அப்படின்னா எக்ஸ் டாட் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்னா இந்த எக்ஸ் டாட் ஈக்குவல் டு இந்த 1/2 -1/2 கீழே புஷ் பண்ணிடலாம். அப்படின்னா 1/2 இங்கே என்ன வரும்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 மேலே என்ன வரும்னா 2p. ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 2p + 0 0 + 0 0 தான்.
ஸோ அதனால் 2p மட்டும்தான் வரும். ஏன்னா 0 நத்திங் ஆட் பண்ணால் எதுவுமே வேல்யூ கிடையாது. ஸோ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது எப்படி வரும்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் தூக்கிக்கலாம். ஸோ இதை இங்கே எழுதிக்கலாம். நமக்கு இந்த டேர்ம் என்ன வரும்னா எக்ஸ் டாட் ஈக்குவல் டு பி டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஸோ அப்போனா இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா லெக்ராஞ்சியனில் எக்ஸ் டாட் எழுதிக்கலாம். ஏன்னா லெக்ராஞ்சியன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டாட். ஆனால் இந்த பி எக்ஸை மட்டும் மாற்றணும். இங்கே யூஸ்வலாக ஒன் டைமென்ஷனுங்கிறதால பி இல்லைனா பிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி மாற்றலாம்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக எனக்கு பிஎக்ஸை எக்ஸ் டாட்டாக எழுதணும்னா இப்போ இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ எக்ஸ் டாட் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணால் பி எக்ஸ் ஸ்கொயர் ஆர் பி ஸ்கொயர்னு இப்போ சிம்பிளாக வச்சுங்க. இல்லைனா பி எக்ஸ் ஸ்கொயர். டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இதுதான் வரும். இப்போ வந்து எனக்கு பிஎக்ஸ் மட்டும்தான் தேவை. அதனால் ரீஅரேஞ்ச் பண்ணி பிஎக்ஸை ஒன் சைடு தள்ளணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எக்ஸ் டாட் ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா px square x dot square plus x dot square m square equal to p square. நமக்கு என்னன்னா px square மட்டும் ஒரு சைடு வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா ஸோ இது என்ன கொஞ்சம் கோடு போட்டு இது இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ px square மட்டும் வேணும். ஸோ இங்கே இது என்ன செய்யலாம்னா ஒரு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போனா உங்களுக்கு என்ன வரும்னா பி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது. ரெண்டாவது டேர்ம் என்ன வரும்னா மைனஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா பிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வெளியில் தள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளலாம் மைனஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் டாட் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் அந்த பக்கம் தள்ளலாம் மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் எம் ஸ்கொயர். ஸோ அப்போனா இதில் காமனாக பிஎக்ஸ் டாட் ஸ்கொயர் வெளியில் எடுத்தேன்னா ஸோ பிஎக்ஸ் டாட் ஸ்கொயர் வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தேன்னா உள்ளார என்ன இருக்குன்னா எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் எம் ஸ்கொயர். ஸோ எனக்கு பிஎக்ஸ் மட்டும்தான் தேவை. அதனால் என்ன செய்றீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் தூக்கிக்கலாம். ஸோ பிஎக்ஸ் மட்டும் தேவை. அதனால் உங்களுக்கு என்ன செய்யணும்னா த பிஎக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிங்க. இது அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் 1. ஆனால் எனக்கு என்ன ஆகுனா ஸ்கொயர் ரூட் எடுத்தனா பிஎக்ஸ் கிடைச்சிடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் வந்துடும். அதுக்கோசரம் நான் என்ன செய்கிறேன்னா இதை கொஞ்சம் இந்த மைனஸ் என்ன கீழே புஷ் பண்ணி இதால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் டாட் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ பாசிட்டிவ் குவான்டிட்டியாக மாறிடுச்சு. அதனால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பிஎக்ஸ் மட்டும் வேணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பிஎக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நியூமரேட்டரில் என்ன வரும்னா எக்ஸ் டாட். ஏன்னா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். எம் டினாமினேட்டர் மட்டும் ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர். அப்படின்னா நமக்கு என்னென்னா த மொமெண்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் த வெலாசிட்டியை எப்படி எழுதுனா given அந்த ரிலேட்டிவிட்டி பார்ட்டிகளுக்கு m x dot divided by square root of 1 minus x dot square. அப்படின்னா லெக்ராஞ்சியனில் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த px இருக்கோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ லெக்ராஞ்சியன் நம்ம எழுதலாம். ஸோ இங்கே எழுதலாம். நான் லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு நான் சின்ன பெண்ணால் எழுதுகிறேன். ஸோ என்ன இருக்குன்னா x dot px நம்ம இன்னொரு ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். மைனஸ் ஹாமில்டோனியன் இங்கே கொண்டு வரணும். நம்ம கொடுத்துருக்க ஹாமில்டோனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா square root of p square plus m square plus v of x. So square root of p square plus m square plus v of x. இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணி அப்படியே கொஞ்சம் எழுதணும். ஸோ திஸ் should be equal to x dot px dot அப்படி இங்கே இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். px dot நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு ஃபைனலாக இந்த ஃபார்மில் கிடச்சிருக்கு எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஸோ
m x dot divided by square root of 1 minus x dot square. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க என்ன இருக்குன்னா minus square root of p square இருக்கு. அதனால கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இங்கே ஆல்ரெடி இங்கே நமக்கு என்ன இருக்கு தெரியும். இதுதான் பி எக்ஸ் ஸ்கொயர். இது என்னன்னா எம் ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர். ஸோ அதுதான் பி ஸ்கொயர். ஸோ எம் ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர், இதுதான் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஸோ இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் எழுதிச்சு ப்ளஸ் ஆக்சுவலாக இது என்னென்னா மைனஸ் ஹச், இது ஹோல் டேர்மும் இந்த மைனஸ்குள்ளே முன்னாடி வரணும். அதான் இங்கே லெக்ராஞ்சியன் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் பி எக்ஸ் டாட் மைனஸ் ஹச். அந்த மைனஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை ஃபஸ்ட்டு எம் எக்ஸ் டாட் எம் எக்ஸ் டாட் என்ன வரும்னா எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர் divided by square root of 1 minus x dot square. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு என்ன இருக்குன்னா the first term. the next termல என்ன வரும்னா square root of, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா m square into 1 minus x dot square. ஸோ the நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு இது அப்படியே ஃப்ராக்ஷனில் இருக்கிறது இருக்கும் ப்ளஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா m ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் மல்டிப்ளைங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஸ்கொயர். இதுதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் வரும் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்கள், உள்ளார வந்து கேன்சல் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே m எக்ஸ் டாட் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணிக்கலாம் வித் மைனஸ் m எக்ஸ் டாட் ஸ்கொயர். ஸோ இப்போ this should be equal to m x dot square divided by square root of 1 minus x dot square. இங்கே மேலே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா m ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் m மட்டும்தான் வரும். டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x dot square மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் வந்திருக்கு. இதை கொஞ்சம் என்ன சிம்பிளிஃபை பண்ணும். அதுக்கு என்ன செய்யலைன்னா டினாமினேட்டர் ரெண்டு இதுலேயும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் என்ன செய்யலைன்னா அதை காமனாக எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர். நியூமரேட்டரில் என்ன வரும்னா எம் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன வரும்னா எக்ஸ் டாட் ஸ்கொயர் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் டேர்மில் மைனஸ் 1. ஏன்னா இங்கே எம் காமனாக வெளியில் எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ஃபஸ்ட் டைமில் இருக்குது, இது எக்ஸ் டாட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டில் எம்எல் எடுத்தோன்னா மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். இப்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். நான் என்ன செய்கிறேன்னா வெளியில் மைனஸ் எடுத்துக்கினா இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகிடும். அதனால் இது 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் எம் இந்த 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் எப்படி இதெல்லாம்னா நியூமரேட்டரில் 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர்னு இருக்கும். டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை வந்து பவர் 1, இது பவர் ஆஃப். இது என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக இருக்கணும் ஆன்சரு. நீங்கள் ஜஸ்ட் இதை மேலே புஷ் பண்ணி இந்த பவர் மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்க வந்துடும். ஸோ அப்போனா மைனஸ் ஆஃப் இங்கே இதில் என்ன வரும்னா 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் த லெக்ராஞ்சியன். இப்போ பாருங்கள், லெக்ராஞ்சியன் என்ன மாறிடுச்சுன்னா அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் டாட் இருக்குது, டைம் இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டாட் கிடச்சிருச்சு. தட் would be equal to மைனஸ் எம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஒரு லெக்ராஞ்சியன் கொடுத்துட்டு ஹாமில்டோனியன் கேட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே உங்களுக்கு இன்க்ரீடியண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். எங்கன்னா
இந்த ஃபார்முலாலாம் ரெம்பர் பண்ணிக்க. ஃபைனலாக லெக்ராஞ்சியனுக்கும் ஹாமில்டோனியனுக்கும் உள்ள ரிலேஷன் தேவை. இங்கே பாருங்கள், நமக்கு வந்திருக்க ஆன்சர் ரைட்டான்னு பார்த்துக்கலாம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் வரல, அதனால் இது தப்பு. ரெண்டாவது ஆப்ஷனில் மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் வி ஆஃப் எக்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் த செகண்ட் 2. இது வந்து 3.5 மார்க்கில் டிசம்பர் 2013 நெட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய பிஜி டிஆர்பி இல்லைன்னா வேறு பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லா கொஸ்டின்லையும் கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது.